தமிழ்ச்செல்விய கொலை பண்ண திட்டம் போட்ட ஈஸ்வரிக்கு சேது சரியான பதிலடி கொடுத்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா அம்மா, கேட்டியா இந்த கூத்த? பாரு, அந்த தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு தான் ஒண்ணு கேடு. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா நம்ம தம்பியும் அந்த காவியாவும் ஏதோ பிச்சைக்கார குடும்பம் மாதிரி அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கா நாம இந்த வீட்டில் இருக்கோம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ரொம்ப கோவத்தோட அங்க வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்ல, உடனே ஈஸ்வரியோ, அடியே சித்ரா, நடக்கிற கூத்த எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். என் பிள்ளை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அந்த தமிழ்ச்செல்வி தான். அவளை நான் கண்டிப்பா உசுரோட விடவே மாட்டேன். ஆமாமா, நீ இதே டைலாகே சொல்லிக்கிட்டு. ஆனா அவங்க வாழ்க்கையில போய்கிட்டே இருக்காங்க. ஆறு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தைய பெத்துட்டு அவங்க பாட்டுக்குன்னு இந்த வீட்டுல ராஜா ராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு தான் இருக்க போறாங்க. நாம இந்த வீட்டுல வேலைக்கார மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்க போறோம். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா அப்படின்னு சித்ரா சொல்ல, ஏய், இந்த ஈஸ்வரியை பத்தி உனக்கு இன்னும் தெரியலல, இரு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டும் ஈஸ்வரி தனக்கு தெரிஞ்ச அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி அங்க இந்த மாதிரி சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் பழமுதிர் சோலைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு வேண்டுதலா எப்படியாவது சேதுவை விட்டுட்டு அந்த தமிழ்ச்செல்விய போட்டு தள்ளிடு, உனக்கான பேமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பெரிய சதி திட்டத்தை இங்க ஈஸ்வரி தனக்கு தெரிஞ்ச அடியாட்களுமான சொந்தக்காரங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லா கதையும் முடிச்சிடுறேன். அவங்க எப்போ எந்த நேரத்தில் கிளம்புறாங்கன்னு மட்டும் எனக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. அப்புறம் பேமெண்ட்டு சரியாக எனக்கு வந்தாகணும் அப்படின்னு அடியாட்கள் சொல்லிட்டு ஃபோனை வைக்க, உடனே சித்ராவோ, அம்மா நீ பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் நீ மாட்டிக்க மாட்டியே. அடியே, எப்படி மாட்டுவேன்? இதில் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ நேராக போய் சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும், எனக்கு உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு நான் பழமுதிர் சோலையில் இருக்க சாமிக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அந்த முருகன்கிட்ட இந்த வேலையை எடுத்துக்கிட்டு போய் சாத்திட்டு வந்துருங்கன்னு சொல்லி இப்போ ஒரு நாடகத்தை நடத்த போகிறேன். இவங்களும் ரெண்டு பேரும் சாமியை கும்பிட்டுட்டு வரத்துக்காக இவங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க. அந்த நேரமாக பார்த்து அந்த ஆளுக்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த தமிழ்ச்செல்வியோட கதையை முடிச்சிடுவாங்க. என்ன, நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, இதை கேட்டதும் சித்ராவுக்குமே ரொம்பவுமே, அம்மா சமம்மா, வாமா இப்போவே போய் அவங்க ரெண்டு பேரையும் அந்த பழமுதிர் சோலைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி நேராக கீழே போகிறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் ரூமில் உக்காந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியை பார்த்து அங்கே சேது வந்து, என்ன தமிழ்ச்செல்வி, முகமெல்லாம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்க, அது இல்லைங்க, நீங்கள் என் மேலே இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. உங்களை நான் எதுக்கு ஒதுக்கி வைக்கணும்? என்னங்க நீங்க சொல்லுங்க, என் மேல காட்டுற பாசம் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, என் உயிர் இருக்க வரைக்கும் உன் மேல இருக்க பாசம் ஒரு துளி கூட குறையாது, இது சத்தியம் அப்படின்னு சேது இங்க வாக்கு கொடுக்க, உடனே தமிழ்ச்செல்வியுமே அங்க சேதுவை கட்டி பிடிச்சுக்கிட்டு சேதுவை தமிழ்ச்செல்வி ஏத்துக்கிறாங்க. எப்பவும் போல எங்க சேதுவும் தமிழ்ச்செல்வியும் படிக்கட்டு இறங்கி வர, உடனே ஈஸ்வரி எல்லாரையும் கூப்பிட்டு, மாமா மாமா, நான் சேதுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, சேது சரியான நேரத்தில் வரத்தை பார்த்ததும், வாயா சேது, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாடி தமிழ்ச்செல்வி, உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை நல்லபடியா இந்த வீட்டுக்கு வரப்போற குழந்தை, வாரிசு. அதனால இந்த குழந்தை நல்லபடியாக பிறந்து வரணும்னு பழமுதிர் சோலையில் இருக்க முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். இதோ இந்த வேலை எடுத்துக்கிட்டு போய் உங்கள் ரெண்டு பேர் கையால் அந்த முருகன் கோவிலில் சாத்திட்டு வரணும். அதுக்காக தான் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து பேசணும்னு இருந்தேன். மாமா, நீங்கள் மட்டும் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்கிற குழந்தை நல்லபடியாக எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பிறந்து இந்த வீட்டுக்கு வரும். மாமா, தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு நாடகத்தை நடத்த, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தா ராஜாங்கம்னு எல்லாருமே சேதுகிட்டையும் தமிழ்ச்செல்வி கிட்டையும், ஏயா சேது, இப்பதான் உன் சித்திக்காரிக்கு புத்தி வந்திருக்கு போல இருக்கு, சாமி கிட்ட வேண்டியிருக்கா. சரி, வேண்டுதலை அதை நல்லபடியாக முடிச்சு வைக்கணும். அதனால தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பழமுதிர் சோலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கய்யா அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு சேது அங்கே காரில் கிளம்ப, உடனே இந்த விஷயத்த அந்த அடியாட்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் தனியாக வந்து அந்த அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஈஸ்வரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாரு,
காரியத்தை கச்சிதமாக முடிக்கணும். ஆனால் யார் மாட்டினாலும் சரி, என்னை மட்டும் மாட்டி விட்டுடக்கூடாது. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஈஸ்வரி சொல்ல, நீங்கள் சொல்லிட்டீங்களே, காரியத்தை முடிச்சுட்டு நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாட்களுமே ஃபோனை வைக்க, இன்னொரு பக்கம் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ரொம்ப சந்தோஷத்தோட குழந்தை பிறக்கிற போகிறத நினச்சி அங்கே காரில் போய்கிட்டு இருக்க, சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அந்த வளைவு பாதையில் வர்றதை பார்த்துக்கிட்டு இருந்த ரவுடிங்க, டேய் முதல்ல நீ போய் மயங்கி விழுற மாதிரி ஆக்ஷன் பண்ணு, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியாட்களை அனுப்ப, அந்த அடியாளுமே நேராக சேதுவோட கார் முன்னாடி வந்து அப்படியே அடிபட்டு கீழே விழுற மாதிரி விழுந்துடுறாரு. உடனே தமிழ்ச்செல்வி பதறி போய், என்னங்க யாரோ கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, தமிழ் நீ கீழெல்லாம் வர வேண்டாம், என்ன எதுன்னு நானே பார்த்துக்கிறேன், நீ கார்லேயே உக்காந்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு காரை மூடிட்டு இங்கே சேது வேக வேகமாக அங்கே கீழே விழுந்து கிடந்த அடியாட்களை வந்து பார்க்க, சார் உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல, எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அங்கே மயங்கி விழுந்திருந்த ஆளை சேது விசாரிச்சுக்கிட்டு இருக்க, பின்னாடியே ஒரு 2-3 பேர் வந்து சேதுவோட தலையிலேயே அடிச்சிட்டு அங்கே இருந்த தமிழ்ச்செல்வியை கார்லேருந்து இறக்கி தன்னோட காரில் ஏற்றி அப்படியே கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சேது தலையில் அடிபட்டு கிடந்ததுனால அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. டேய் நீங்களாம் யாருடா, எதுக்காகடா என்னை கடத்திட்டு போறீங்க, விடுங்கடா, என் புருஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் இங்கே தமிழ்ச்செல்வி கத்திக்கிட்டு இருக்க, உடனே தமிழ்ச்செல்வியோட வாயில் இங்கே துணியை வச்சு அந்த ரவுடிங்களுமே கட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சேது தானாகவே மயக்கம் தெளிஞ்சு உட்கார, தமிழ்ச்செல்வி அங்கே இல்லாததை நினச்சிக்கிட்டு சேது ரொம்பவுமே பதறி போய் அப்படியே எழுந்து ஒரு வண்டி வர அதில் லிஃப்ட் கேட்டுக்கிட்டு நேராக அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இங்கே என்னோட மனைவி தமிழ்ச்செல்வியை அடியாட்கள் யாரோ 4 பேர் வந்து இந்த மாதிரி நாடகம் நடத்தி கடத்திட்டு போயிட்டாங்க, எப்படியாவது என்னோட மனைவியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க, உடனே இந்த விஷயம் தெரிஞ்சு பார்த்தா மோகனா ராஜாங்கம்னு எல்லாருமே கிளம்பி நேரா எங்க போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்ததும் எங்க ராஜாங்கம் சேதுவை பார்த்து, ஏய்யா சேது, என்னையா ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா, ஆமா தமிழ்ச்செல்வி யார் தான் கடத்திக்கிட்டு போனது, என் மருமக பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பதறி போய் கத்திக்கிட்டு இருக்க, உடனே அப்பத்தாவோ அவ வாயும் வயிறுமா இருக்கா, புள்ள தச்சு பொண்ணு, எவன் எந்த படுபாவி கடத்திக்கிட்டு போனான்னு தெரியலையே சார், கொஞ்சம் சீக்கிரமா பேத்தியே கண்டுபிடிச்சு கொடுக்குற வழியை பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அப்பத்தாவுமே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருந்த அங்க இருந்த ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல தமிழ்ச்செல்வியை கடத்திக்கிட்டு போய் அங்க ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்க, இந்த விஷயத்த எப்படியாவது ஈஸ்வரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாள் இங்க ஈஸ்வரி கிட்ட சொல்ல, டேய் என்ன எதுக்காகடா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, சீக்கிரமா அவ கதையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ற வேலையை பாரு அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பெரிய திட்டத்தை சொல்ல, மேடம் சொல்லிட்டீங்களே, காரியத்தை முடிச்சுட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அந்த அடியாளுமே ஃபோனை வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த காவியா அங்கே சேதுக்கிட்ட, சேது என்ன சேது, தமிழ்ச்செல்வியை பத்திரமா கூட்டிகிட்டு போகக்கூடாதா, சரி விடுங்க, ஆனது ஆயிப்போச்சு, இனிமேலும் நாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது, இப்போவே என்ன பண்ணுங்க, அந்த கார் நம்பரு எப்படியாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரியுதான்னு பார்ப்போம், ஒருவேளை அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த காரை வச்சு அந்த ரவுடிங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஒரு ஐடியா கொடுக்க, சேதுவும் இன்ஸ்பெக்டரும் காவியா கொடுத்த ஐடியா படி நேராக அந்த இடத்துக்குமே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண அதில் தமிழ்ச்செல்வியை கடத்திக்கிட்டு போகிற காரோட நம்பருமே அங்கே சிசிடிவியில் தெரிய, உடனே சேது சார் சார் அதுதான் சார், அதுதான் அந்த கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது அடையாளம் காட்ட, உடனே இன்ஸ்பெக்டர் அந்த காரை தனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து அந்த கார் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு தமிழ்ச்செல்வியை கடத்தின அந்த காரில் நம்பரில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்க பேரையுமே கண்டுபிடிச்சு நேராக அந்த இடத்துக்கும் போய் அங்கே விசாரிக்க, சார் என்னோட ஹஸ்பண்ட் தான் சார், இப்போது அவர் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரம் அந்த ரவுடிங்களும் ஒரு வழியாக இங்கே போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. களவுமா மாட்டிக்கிட்ட அடியாட்களை
போல இங்க சேது நல்லாவே அடி வெளுத்துவாங்க. உடனே அங்க இருந்த ஆளுங்களுமே, நாங்க இந்த இடத்துல தான் தமிழ்ச்செல்விய கடத்தி வச்சிருக்கோம். ஆனா யார் சொல்லிலாம் எனக்கு தெரியாது. நாங்க பணம் கொடுத்தா கண்டிப்பா அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாக்குமூலத்தை அந்த அடியாட்கள் கொடுக்க, உடனே தமிழ்ச்செல்வியை தேடி அங்க கார் எடுத்துக்கிட்டு இங்க காவியா, சேது, இன்ஸ்பெக்டர்னு எல்லாருமே காவியாவை கடத்தி வச்சிருக்க இடத்துக்குமே போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வி இருக்க இடத்த சேது கண்டுபிடிச்சிட்டதா இந்த விஷயம் அங்க ஈஸ்வரிக்கு தெரிய வந்து, உடனே தன்னோட அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி, டேய் முட்டாள், அந்த தமிழ்ச்செல்வியோட கதையை முடிச்சிங்களா இல்லையா? என்னடா பாரு, அந்த சேது தமிழ்ச்செல்வி இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அங்கதான் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, போலீஸ் கிட்ட மாட்டிப்ப. போலீஸ் கிட்ட மாட்டினா கூட பரவாயில்ல, அந்த சேது கிட்ட மாட்டினா உன்னோட உயிர் இருக்காது, பாத்துக்க. ஜாக்கிரதை. முடிஞ்ச வரைக்கும் அந்த தமிழ்ச்செல்வியை போட்டு தள்ளிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, நாம 2 பேருமே மாட்டிப்போம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, மேடம் சொல்லிட்டீங்களே, சீக்கிரமா ஃபோனை வைங்க, நான் காரியத்தை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டி போட்டிருந்த தமிழ்ச்செல்வியோட தலையிலேயே ஓங்கி அங்க இருந்த ரவுடியுமே அடிச்சுட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுமே போக, கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் காவியா, சேதுன்னு எல்லாருமே தமிழ்ச்செல்வி இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வர, தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்த சேதுவோ அங்க தமிழ்ச்செல்வி மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் வேக வேகமா ஓடி வந்து தமிழ்ச்செல்விய அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க கூட இருந்த காவியாவோ, மா என்ன மாமா இது அழுதுகிட்டு இருக்க நேரமா? சீக்கிரமா தமிழ்ச்செல்விய தூக்குங்க, அவ வயித்துல குழந்தை வேற இருக்கு, சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இமிடியேட்டா தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல, உடனே சேது தமிழ்ச்செல்விய தன்னோட தன்னோட 2 கைகளால தமிழ்ச்செல்விய அப்படியே தூக்கிட்டு போய் கார்ல போட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போய் சேர்த்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல விஷயம் தெரிஞ்சு நேரத்துல ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா, மலருன்னு எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர, தமிழ்ச்செல்வியை செக் பண்ண டாக்டருமே வெளியே வந்ததும் இங்க சேது வேக வேகமா டாக்டர் கிட்ட வந்து, டாக்டர், என் மனைவி தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, சேது நீங்க பயப்பட வேண்டாம், உங்க மனைவிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நீங்க சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்து சேர்த்ததுனால குழந்தைங்களும் தாயும் நலமா இருக்காங்க. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க தெளிஞ்ச பிறகு நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போக, உடனே ராஜாங்கம் அங்க சேதுவை பார்த்து, ஏயா சேது, தமிழ்ச்செல்வி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு காரணம் யாரியா? அவனுங்களை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்க, தெரியலப்பா, அந்த ரவுடியை பிடிக்கிறதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா அவனை சீக்கிரமா இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவன் மாட்டினாதான் இந்த காரியத்தை யார் பண்ணதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி யார் பண்ணதுன்னு உண்மை தெரிஞ்சதுன்னா அதோட அவங்க கதையை நான் முடிச்சிருவேன்ப்பா. என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்விக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சத்தியமா அவங்கள நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்ப்பா அப்படின்னு ரொம்ப கோவத்தோட இங்க தமிழ்ச்செல்விக்கு காரணமானவங்களை நினைச்சு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு சேது.